அதிலே கழித்தல் பண்ணலாம். இப்போ 5 மைனஸ் 7 பாருங்க. அடுத்த கொஸ்டின் -5 மைனஸ் ஆஃப் -7 ரெண்டு நம்பரை கழிக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிமா. அடுத்து மைனஸ் இங்கே வந்து 5 மைனஸ் ஆஃப் -7 ஒரு நம்பர் பிளஸ் இன்னொரு நம்பர் மைனஸ்ல. ஸோ -5 மைனஸ் ஆஃப் +7 மைனஸ் இல்லாமல் வெறும் 7 +7னா வெறும் 7ன்னு அர்த்தம். இப்போ பாருங்க இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும்? பொறுமையாக கவனிச்சா ஈஸியாக புரியும். 5 7 கழிக்கணும். நார்மலாக என்ன சொல்லியிருக்காங்க? கழிக்க சொல்லியிருக்காங்க. கழிக்கும் போது 5ல் 7 கழிக்க முடியாது. அப்போ 7ல் 5 கழிக்கணும். இந்த கழித்தல் வந்து எந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கு? 7க்கு முன்னாடி. அப்போ ஆன்சர் -2 -2. இப்போ இந்த இடத்துல -5 இருக்கா? மைனஸ் நடுவில் இருக்கு. நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கா? இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா? மைனஸ் இருக்கும்போது ரெண்டு மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ +7 -5 ஆன்சர் வந்து +2. ரெண்டு குறி பெருக்கப்படும் போது என்ன ஆகுது? இப்போ பாருங்க மைனஸ் மைனஸ் இங்கே என்ன ஆகுது? ப்ளஸ் ஆயிரும். ரெண்டு மைனஸ் ஒரே மாதிரி இருந்தா அப்போ 12 பட் +12 சரிங்களா? இங்க முன்னாடி மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. இது எப்படி ஆகும்னா -5 -7. அப்போ இங்க 12 ஆனா -12. இப்போ இந்த குறிகள் பெருக்கப்படுது இல்லைங்களா? இதுக்கான லாஜிக் சொல்றேன் பாருங்க. ரெண்டு குறியை பெருக்கணும்னா இப்போ இதுவும் சிம்பிள் லாஜிக் தான்மா. ப்ளஸ்ஸையும் பெருக்குனா ஆன்சர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா? ஒரு ப்ளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் மைனஸ். ஒரு மைனஸையும் ஒரு ப்ளஸ்ஸையும் பெருக்குனா ஆன்சர் மைனஸ். மைனஸையும் பெருக்குனா ஆன்சர் ப்ளஸ். ஜென்ரலாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரே குறியை பெருக்குனா ப்ளஸ், வேற வேற குறியை பெருக்குனா மைனஸ், அவ்வளோதான். இப்போ இதில் இதெல்லாம் ஒரே குறி பாருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ப்ளஸ் ஒரே குறி. ஆன்சர் என்ன வந்திருக்கு? ப்ளஸ் வந்திருக்கா? மைனஸ் ஒரே குறி பெருக்குனா என்ன வந்திருக்கு? ப்ளஸ் வந்திருக்கா? ஒரே குறியை பெருக்குனா ப்ளஸ், வேற வேற குறியை பெருக்குனீங்கன்னா மைனஸ் சரிங்களா?